ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டோட க்ளோஸ் ஆயிரும். ஸோ யாரெல்லாம் ஓட்டு போடலையோ கண்டிப்பாக போய் போட்டுருங்க. இப்போதைக்கு அஃபிஷியல் ஓட்டிங்கில் ரொம்ப க்ளோஸராக வந்து போயிட்டுருக்கு சபரிக்கும் திவ்யாவுக்கும். அதனால் உங்களுடைய ஒரு ஓட்டு கூட சேஞ்ச் ஆகலாம் கேம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் எப்படிங்க முடியும், என்னங்க நடக்குது, இன்னும் இங்கே போகாமல் இருக்காங்க, வெள்ளிக்கிழமை நைட் ஆகிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்ற ப்ராசஸ் சொல்கிறேன். அன்ஃபேர் எவிக்ஷன் ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வரப்போகிற எவிக்ஷன் எல்லாத்துக்குமே அன்ஃபேர்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஃபேர் தான். ஏன்னா இவங்க 4 பேருமே எதிர்பார்க்கல நம்ம ஃபைனல் வருவாங்கன்ட்டு வந்துட்டாங்க. எப்படி எவிக்ட் பண்ணாலும் ஏற்றுக்க வேண்டியது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு எவிக்ஷன் இருந்துருச்சு மிட் வீக்கில் இருந்துருச்சுன்னா இன்றைக்கி வந்திருக்கும். ஓகே, இன்றைக்கி நைட் வந்து போகிறப்போ கூப்பிட்டு போயிருப்பாங்க. அதனால் மிட் வீக் எவிக்ஷன் கிடையாது. ஓகே, அப்போது நாளைக்கு ஷூட்டில் விஜய் சேதுபதி வந்து நிறையா சாங்ஸ்லாம் எடுத்துட்டு நடுவில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு இந்த எவிக்ஷன் பண்ணுவாங்கல்ல, 4 பேரை வந்து 2 ஆக்குவாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு வெளியே கூட்டு போயிறாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து கன்ஃபெஷன் ரூம்குள்ளே ஒருத்தர், பெட்ரூமில் ஒருத்தர் எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு கன்ஃபெஷன் ரூம்லேருந்து ஒருத்தர் தூக்கிடுவாங்க. எல்லோரும் வெளியே வந்து பார்க்கும்போது அவர் இல்லையா, நம்ம 2 பேர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து சேதுபதி அவர்கள் 4 பேர் இருக்கும் போதே உள்ளே போவார். சரியா, உள்ளே போய் அவருடைய கிஃப்ட் ஏதாவது கொடுப்பார். கொடுத்துட்டு அப்புறம் இந்த 2 பேர் தூக்கிடுவாங்களா, தூக்கிட்டு இந்த 2 பேர் ஃபைனல் மூமெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து என்ட்ரி ஆகி வருவாங்க. அப்போ திருப்பியும் ஹோஸ்ட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படி போகிறாங்கன்னு தெரியல, 4 பேர் இருக்கிறப்ப போகிறாரா இல்லை 2 பேர் இருக்கிறப்ப போகிறா அப்படிங்கிறது தெரியல. கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி சீசன்லலாம் வந்து 2 பேர் இருக்கிறப்ப தான் போனாங்க. சிவனில் இருக்கும்போது 3 பேர் இருக்கிறப்ப. ஸோ 2 பேர் இருக்கிறப்ப கண்டிப்பாக உள்ள கமல் சார் போகிற மாதிரி விஜய் சேதுபதி 2 பேர் இருக்கிறப்ப போவாங்க. அப்போ 2 எவிக்ஷன் நடந்துடும். அப்புறம் உள்ளேருந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அங்கேருந்து ஹோஸ்ட் கூப்பிட்டு வந்துட்டு யார் வின்னர் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மூமெண்ட் வந்து கூடிய விரைவில் நமக்கு வந்து வரப்போகுது. இன்னும் 2 டேஸில் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். கண்டஸ்டன்ஸ் எப்போ போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கு, அதாவது இன்றைக்கி குறும்படம் பார்த்துருவாங்க. எல்லாருமே குறும்படம் பார்க்குறாங்களா, இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்த்துருவோம். நாளைக்கு எபிசோடில் என்ன இருக்குன்னா இவங்களுக்குலாம் க்ரூமிங் இருக்கும். திவ்யா கணேஷுக்கும் மெடிக்வேர், பெடிக்வேர், அதக்வேர், இந்தக்வேர் எல்லாமே இருக்கும். சரியா, அப்புறம் நம்ம சபரிக்கு, விக்ரமுக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்த யாருனே மறந்து போயிடுச்சு எனக்கு ஃபைனல். அரோரா சிங்க்லேரா அவங்க எல்லாத்துக்கும் வந்து திருப்பி அதே மாதிரி தான் ஹேர் கட்டு அதெல்லாம் வந்து பண்ணி விட்டு கொஞ்சம் ஸ்டைலாக அதை பண்ணிப்பாங்க. பண்ணி முடிச்சிட்டோடனே எல்லாரும் வந்து இருக்கிறப்போ ஒரு குறும்படம் போடுவாங்க, சோகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அழுகுற மாதிரி ஒன்று போட்டு எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. அழுதுறப்ப பிக் பாஸ் வந்து அப்படியே அந்த ஃபீலிங்கோட வெளியே அமைச்சிருவார், ஏமா கிளம்புங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க கிளம்பினோடனே எப்படி ஈவினிங் ஆயிரும் அதுக்கு. சரியா, ஈவினிங் வரைக்கும் அவங்க அதுதான் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஈவினிங் கிளம்பினோடனே ஒருத்தவங்களா வந்து வெளியே போயிடுவாங்க. ஓகே, ஏதாவது சொல்லிட்டு வந்து அவங்க வெளியே கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து கட் பண்ணால் நாளைக்கு எபிசோடு முடிஞ்சிடுமா கம்ப்ளீட்டாக. அந்த எபிசோடு இவ்வளோ தான் இருக்கும், வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஓகே, கட் பண்ணிடுவாங்களா. கட் பண்ணால் இந்த சைடு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபினாலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிக்கிறது எப்படியா இருக்கும்னா இவங்க 4 பேர் இருக்கிற மாதிரி அப்படியே வெல்கம் பண்ணுற மாதிரி. சரியா, இந்த 4 பேர் இருக்கிறப்ப இந்த நடுவில் வந்து இந்த சாங்ஸு எல்லாம் டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி அவங்களுக்கு பார்ட்டிஸ் உள்ள கிட்டார் வைக்கிறது அந்த மாதிரிலாம் 4 பேருக்கு இருக்கும். அதுவும் சனிக்கிழமை தான் இருக்கும் இவங்க போன பிறகு ஆஃப்டர். சரியா, அப்படி இல்லைனா வந்து ஃபினாலே அன்னைக்கு கூட சும்மா யாராவது வாசிக்க வச்சு அந்த மாதிரி எடிட் கூட பண்ணி போடுவாங்க. ஏன்னா ஒரு 6லேருந்து 10 வரைக்கும் 11 வரைக்கும் பண்ணணும்ல, அதனால் அந்த ஷோலாம் இருக்கும். பழைய கண்டஸ்டன்ஸ் டான்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த 2 பேர் நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு விஜய் சேதுபதி உள்ளே போய் கூப்பிட்டு வந்துட்டு ஃபினாலே கொடுத்துருவார். அவ்வளோதான். ஸோ எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தெரிஞ்சிடும் யார் 2 பேர் எவிக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அதாவது 3 and 4 யாருங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு எங்கள் சேனல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம அப்டேட் கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதனால் அன்ஃபேர் எவிக்ஷன் நாளைக்கு இன்றைக்கே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யாரும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, போக மாட்டாங்க. அவ்வளோதான். இனிமேல் 4 மெம்பர்ஸ் இருக்கும்போது கஷ்டமே கிடையாது, ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம் அந்த சீசன் அப்படிங்கிறதுனால அது எதுவும் நடக்காது. ஸோ இதுதான் ஃபார்மேட், உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். ஓட்டிங்கில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலில் திவ்யாவும் சபரியும் மாற்றி வந்துகிட்டே இருக்கானுங்க. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக கேட்ட வரைக்கும் நான் 5 மணிக்கு ஒரு தடவை கேட்டேன். 5 மணிக்கு கேட்டப்போ திவ்யான்னு சொன்னார். இப்போ 8 மணிக்கு ஒரு வட்டம் கேட்டேன், 8 மணிக்கு சபரின்னாரு. இப்போ திருப்பி 9 மணிக்கு ஒரு வட்டம் கேட்டேன், அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா சபரி தான் சொன்னார். ஸோ அதனால் திவ்யா சபரி மாற்றி வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் தெரியல யாருனாலும் கொடுக்கலாம் கப்பு அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகேவா, ஆனால் அரோராவுக்கு செகண்டுக்கு புஷ் பண்ணுறாங்க, ரன்னருக்கு புஷ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் 8 hour நினைக்கிறேன் நாளைக்கு. அதுக்கடுத்து யார் வராங்க அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திக்கும். அது வரைக்கும்